வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே கலர்ஃபுல்லான பயணத்துக்கு போக போறோம். யாழ்ப்பாண நாடகத்தோட கதைக்குள்ள. இது வெறும் மேடை நடிப்பு மட்டும் இல்லைங்க. இது ஒரு முழு சமூகத்தோட அடையாளம், அவங்களோட ஆன்மா. பல வண்ணங்கள் ஒண்ணு சேர்ந்து உருவான ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் மாதிரி. அதோட பரிணாமத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பாத்திரலாம். முதல்ல இது எப்படி ஒரு மக்கள் மேடையா இருந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் அதோட வேர்கள், அதாவது சடங்குகள்ல இருந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்துட்டு வெளியிருந்து வந்த புதிய தாக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் யதார்த்தத்தோட குரல் எப்படி ஒலிக்க ஆரம்பிச்சுது, கஷ்டமான போர்க்காலங்கள்ல நாடகம் எப்படி இருந்துச்சு, கடைசியா இன்னைக்கு அது எப்படி ஒரு அழியாத கலையா இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க, இந்த ஓவியத்தோட ஒவ்வொரு வண்ணத்தையும் நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், யாழ்ப்பாண நாடகத்தை நாம வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்டா மட்டும் பார்க்கவே முடியாது. அதுக்கும் மேல அது அந்த மக்களோட அடையாளம், அவங்களோட கதை, அவங்களோட உணர்வுகள், அவங்க வரலாறு எல்லாத்தையும் சொன்ன ஒரு கலை வடிவம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நாடக மேடை ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த காலத்துல நடந்த காலனித்துவ மாற்றங்கள், சமூகத்துல ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், அப்புறம் இந்தியாவோட இருந்த அந்த கலை பிணைப்புன்னு இலங்கை தமிழர்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுச்சு. சரி, வாங்க இப்ப நம்ம கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே போலாம். இந்த பெரிய ஓவியத்துக்கு முதல் வண்ணங்கள் எங்கிருந்து வந்துச்சு? அது மக்களின் மத சடங்குகள்ல இருந்தும் அவங்களோட நாட்டுப்புற மரபுகள்ல இருந்து தான் பூசப்பட்டுச்சு. யாழ்ப்பாண நாடகத்தோட ஆணி வேர் எதுன்னு கேட்டா அது கூத்துதாங்க. இது வெறும் நாடகம் இல்ல, திறந்த வெளியில ஒரு வட்டமான மேடையில ஒரு ஊரே ஒன்னா கூடி அவங்க கலாச்சாரத்தையும் கதைகளையும் கொண்டாடுற ஒரு நிகழ்வு. இப்ப இத பாருங்களேன், இந்த கூத்துலயே எவ்வளவு கலர்ஃபுல்லான வித்தியாசம் இருக்குன்னு. வடமொழி கூத்துனா மகாபாரத போர் மாதிரி வீர கதைகளை ரொம்ப வேகமான நடனத்தோட சொல்லுவாங்க. ஆனா தென்மொழின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப மென்மையான அசைவுகளோட பக்தி, காதல்னு உணர்ச்சிகளை கலர் கலரான உடைகள்ல வெளிப்படுத்தும். ஒரே கலைக்குள்ள எவ்வளவு ஒரு பன்முகத்தன்மை! ஆனா இந்த ஓவியம் இப்படியே இல்ல. கொஞ்ச நாள்ல வெளியிருந்து புது புது கலர்ஸ் வந்து மேல தெறிக்க ஆரம்பிக்குது. அது மொத்த ஓவியத்தோட தோற்றத்தையுமே மாத்திருச்சு. இந்த புது கலர்ல முதல் கலர் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? கத்தோலிக் மிஷனரிகள் கிட்ட இருந்து. அவங்க அறிமுகப்படுத்தின பாஸ்கோ நாடகங்கள் ஒரு கதைய எப்படி ஒரு கட்டமைப்போடு சொல்லணும்னு கத்துக் கொடுத்துச்சு. அது வரைக்கும் சிலைகளை வச்சு பண்ணிட்டு இருந்தத முறையா நிஜமான நடிகர்களை வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அடித்தளமா இருந்துச்சு. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு வேகமா மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க. சில 10 வருஷத்துக்குள்ளேயே பம்பாயில இருந்து பார்சி நாடக கம்பெனிகள், தென்னிந்தியாவிலிருந்து இசை நாடகங்கள்னு புது புது தாக்கங்கள் ஒரு வெள்ளம் மாதிரியே உள்ள வந்துச்சு. குறிப்பா பார்சி நாடக கம்பெனிகள் வந்தது ஒரு டெக்னிக்கல் புரட்சினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, முதல் முறையா மேடையில ஒரு காடு, ஒரு அரண்மனை மாதிரியான தத்ரூபமான பின்னணிகள், அசத்தலான லைட்டிங் எஃபெக்ட்ஸ், பாக்குற மக்களுக்கு அது ஒரு மாயாஜால உலகம் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு புத்தம் புது அனுபவம். சோ இந்த எல்லா வெளிநாட்டு தாக்கங்களும் நம்ம உள்ளூர் கதைகளும் இசையும் ஒன்னா சேர்ந்து நூர்த்தின்னு ஒரு புது ஸ்டைல் உருவாகுது. இத நகரத்துல இருந்தா படிச்ச நடுத்தர வர்க்கத்தினர் ரொம்பவே விரும்பி ரசிச்சாங்க. இவ்வளவு பிரம்மாண்டம், இவ்வளவு பாட்டு, டான்ஸ், இதுக்கெல்லாம் அப்புறம் நாடகத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த கலர்ஃபுல்லான ஓவியத்துல கொஞ்சம் மந்தமான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு புது வண்டம் சேருது. அதுதான் யதார்த்தவாதம். இந்த பெரிய மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் பேராசிரியர் கா. கணபதி பிள்ளை. அவரோட ஒரு யோசனை தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. மேடையில நடிக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில நாம எப்படி பேசுறோமோ அப்படி பேசணும். கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா அந்த காலத்துல இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. அவரு செஞ்ச மாற்றம் என்ன நீங்க பாருங்க. அதுவரைக்கும் புராண கதைகள், கவிதை நடை, செந்தமிழ் வசனம் நிறைந்த நாடகத்தை அப்படியே நம்ம தெருவுக்கு, நம்ம வீட்டுக்குள்ள நாம பேசுற மொழிக்கு கொண்டு வந்தாரு. பாட்டுக்கு பதிலா உரையாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இதனால என்னாச்சு? நாடகம் இனிமே கடவுள் கதைகளை சொல்லி பிரச்சனைகளை இருந்து தப்பிக்கிற ஒரு வழியா இல்ல. அது சமூகத்துல நடக்கிற தப்ப, அதிகாரத்தோட ஆணவத்தை தைரியமா கேள்வி கேட்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறுச்சு. இப்போ நாம கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டத்துக்குள்ள போறோம். போர் நடந்த அந்த நேரத்துல மேடையோட வண்ணங்கள் ரொம்பவே கடினமானதாகவும் அவசரமானதாகவும் நேரடியான அரசியல பேசுறதாவும் மாறுச்சு. அந்த மோதல் காலத்துல நாடகம் வெறும் கலையா மட்டும் இல்ல, அது ஒரு உயிர்நாடி மாதிரி, ஒரு எதிர்ப்பு மாதிரி. எல்லாம் செதிஞ்சு போன ஒரு நேரத்துல மக்களை ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு கருவியா மாறுச்சு. நாடகங்கள் தியேட்டரை விட்டு வெளியே வந்து சந்தைகள்லயும் அகதி முகாம்கள்லயும் நடக்க ஆரம்பிச்சுது.
குறிப்பா குழந்தை சண்முகலிங்கம் மாதிரியான நாடக ஆசிரியர்கள் ரொம்ப தைரியமா மக்களோட வலியையும் வேதனையையும் அவங்க பட்ட கஷ்டங்களையும் அப்படியே மேடையில கொண்டு வந்து நிறுத்துனாங்க. அப்போ நாடகம்ங்கிறது ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணமாச்சு. சரி, இவ்ளோ பெரிய நம்ப முடியாத பயணத்துக்கு பிறகு இன்னிக்கு யாழ்ப்பாண நாடகத்தோட அந்த கேன்வாஸ் எப்படி இருக்கு? இத பார்த்தா உங்களுக்கே புரியும். இன்னைக்கு இருக்கிற யாழ்ப்பாண நாடகம் ஒரே ஒரு விஷயம் இல்ல. அது ஒரு உயிரோட்டமான மொசைக் மாதிரி. அதுல கூத்தோட வேர்கள் இருக்கு, பாஸ்கு நாடகத்தோட கட்டமைப்பு இருக்கு, ஃபார்சி நாடகத்தோட பிரம்மாண்டம் இருக்கு, யதார்த்தத்தோட மொழி இருக்கு, போர்க்காலத்தோட அரசியல் நோக்கம் இருக்கு. எல்லாமே கலந்து உருவான ஒரு கலை. சுருக்கமா சொன்னா, பல இடங்கள்ல இருந்து வந்த விதைகள் யாழ்ப்பாண மண்ணுல விழுந்து அந்த மண்ணுக்கே உரிய தன்மையோட இன்னைக்கு ஒரு பெரிய கலை விருட்சமா வளர்ந்து நிக்குது. இது அந்த கலையோட தழுவல் மற்றும் உயிர்வாழும் திறனுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஆக யாழ்ப்பாண நாடகத்தோட இந்த வண்ணமயமான வரலாறு ஒரு சமூகம் எப்படி கலையின் வழியா தன்னோட கதைய சொல்லுது, எப்படி உயிர் வாழுதுங்கிறதுக்கு ஒரு சாட்சி. இத்தனை வண்ணங்கள் நிறைந்த இந்த கலை ஓவியத்துல இனி வரப்போற அடுத்த தலைமுறை என்ன புது வண்ணங்களை சேர்க்க போகுது? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.